பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம குர்ஆன் தப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி சூரா அத்தாரிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் ஃபல்யன்லுருல் இன்சானு மிம்மா خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما لهم من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் மீதும் சத்தியமாக. தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது இலகும் ஒரு நட்சத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் மீது ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். ஆணின் முகத்தண்டிற்கும் பெண்ணின் மார்பகங்களுக்கு மேல் நெஞ்செலும்புகளுக்கு இடையில் அது வெளியாகிறது. நிச்சயமாக அவன் இறைவன் அவனை மனிதன் இறந்த பின் உயிர்ப்பித்து மீட்பதின் மீது சக்தியுடையவன். இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்த நாளில் அவனுக்கு எந்த பலமும் இராது, அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை. திரும்ப திரும்ப பொழியும் மழையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுப்படும் பூமியின் மீது சத்தியமாக. நிச்சயமாக இந்த குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். அன்றும் இது வீணானவைகளை கொண்டது அல்ல. நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். எனவே நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளிப்பீராக, அவர்களுக்கு சொற்பமாகவே அவகாசம் அளிப்பீராக. இந்த அத்தியாயம் மக்கால் இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயம் 17 வசனங்கள் கொண்டது. அதாவது மக்காவில் இறை நிராகரிப்பாளர்கள் திருக்குர்ஆனுடனும் நபியவர்களுடனும் அழைப்பை தோல்வியறச் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியிருக்குது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, வானத்தின் மீதும் சத்தியம் பண்ணி, தாரிக் மீதும் சத்தியம் பண்ணி. தாரிக் என்ன உமக்கு அறிவித்தது எது? அது ஒரு நட்சத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதன் மீது ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அனைத்திற்கும் முதலாக வானத்தில் உள்ள தாரகைகளை சான்றாக சமர்ப்பிக்கப்பட்டு, பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளும் வல்லமை மிக்க ஒரு சக்தியின் கண்காணிப்பின்றி தன்னிடத்தில் நிலை பெறவோ நீடித்திருக்கவோ முடியாது என எடுத்துரைக்கப்படுகிறது. வானத்திலையும் பூமியில் உள்ள சிறிய பெரிய படைப்புகள் ஒவ்வொன்றும் பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவனையே பாதுகாப்பலன் என்னும் சொல் குறிக்கிறது. அதாவது இரவில் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் நமக்கு தோன்றும் எண்ணற்ற விண்மீன்களும் கோள்களும் அது ஒன்றோடொன்று ஒரு பேருண்மைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை படைத்து ஒளிமயமாக்கி அவற்றை விண்வெளியில் தொங்கவிட்டிருக்கிற. மேலும் அது தம் அமைவிடங்களை விட்டு விழாமலும் எண்ணற்ற தாரகங்களின் சுழற்சிக்கிடையே அது மோதி விடாமலும் அவற்றுடன் பிற தாரகைகள் எதுவும் மோதி விடாமலும் பாதுகாத்து வருகின்ற வல்லமை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதே இந்த பேருண்மை. முற்றிலும் இதை போலவே பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறார். அடுத்து என்ன சொல்கிறான், மனிதன் எதில் படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். குதித்து வெளிப்பட ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். ஆணின் முதுகுத்தண்டிற்கு பெண்ணின் மார்பலுக்கும் மேல் நெஞ்செலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறதுன்னு. நிச்சயமாக அவன் இறைவன் அவனை மனிதன் இறந்த பின் உயிர்ப்பித்து மீட்பதின் மீது சக்தியுடையவன் அல்லாஹ் சொல்கிறான்.
இரகசியங்கள் வெளியாகும் படும் அந்த நாளில் அவனுக்கு எந்த பலமும் இராது, அவனுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது மனிதன் தன்னை பற்றி சற்று கவனிக்க வேண்டும் என்றும், அவன் எப்படி ஒரு இந்திரியத்துளிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் என்பதையும், பிறகு அவன் எப்படி உடலும் உயிரும் உள்ள ஒரு மனிதனை ஆக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்கும்படி கூறப்பட்டிருக்குது. இதன் பின்னர் கூறப்படுகிறது, எந்த இறைவன் அவனை உருவாக்கினானோ அதே இறைவன் அவன் மீண்டும் படைத்திட ஆற்றலுடையவனே. மேலும் இவ்விதம் மீண்டும் படைக்கப்படுபவன் நோக்கம் உலக வாழ்வின் மூடி மறைக்கப்பட்டிருந்த மனிதனின் இரகசியங்கள் அனைத்தும் பரிசீலிப்பதாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுக்கு எந்த பலமும் இராது, அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. திரும்ப திரும்ப பொழியும் மழையுடைய வானத்தின் மீது சத்தியமாக, தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுப்படும் பூமியின் மீதும் சத்தியம் பண்ணிட்டு, நிச்சயமாக இந்த குரான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். அன்றும் இது வீணானதைகளை கொண்டது அல்ல. நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். எனவே நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் அவகாசம் அளிப்பீராக, அவங்களுக்கு சொற்பமான அவகாசம் அளிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது வானிலிருந்து மழை பொழிவதும் பூமியிலிருந்து மரங்கள் பயிர்கள் முளைப்பதும் விளையாட்டு செயலல்ல, மாறாக ஒரு கருத்தார்ந்த பணியாகும். முற்றிலும் இப்படி குரானில் கூறப்பட்டிருக்கும் அத்தனை உண்மைகளும் வேடிக்கை விளையாட்டல்ல, மாறாக உறுதியான திட்டவட்டமான விஷயங்களாகும். நிராகரிப்பவர்கள் தாம் செய்யும் சூழ்ச்சிகளால் குரானில் இந்த அழைப்பை முறியடித்து விடலாம் என்றும் தவறான எண்ணத்தில் உழல்கிறார்கள். ஆனால் அல்லாஹும் ஒரு திட்டம் தீட்டுவதில் முனைந்திருக்கிறான். அவனது திட்டத்தின் முன் நிராகரிப்பவர்களின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடு பொடியாகிடும் என்பது அவங்களுக்கு தெரியவில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கப்படுகிறது. அதாவது மறைமுகமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு உரை முடிக்கப்படுகிறது. அதாவது நபியே, நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுங்கள். சிறிது காலம் நிராகரிப்பவர்கள் தம்மால் ஆன முயற்சியை செய்து கொள்ள விடுங்கள். தமது கதி என்னவாகும் என்பதை அவங்க தெரிந்து கொள்ள வெகு காலம் பிடிக்காது அப்படின்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. பனா மா ஹலக்த ஹாத பாத்திலன் சுபஹானக ஃபகீனா அதாபனா. யா அல்லாஹ், இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. ரப்பனா இன்னக மன் துதிகிலன் நார ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லில்-ஆலமீன மின் அன்சார். யா அல்லாஹ், நீ எவரை நரக நெருப்பின் புகுத்துகின்றாய் அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய், மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பனா ஃபஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஷையாயாத்தினா வதவஃபனா மஹல் அப்ரார். யா அல்லாஹ், உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவிமடுத்து நாங்கள் திட்டமாக நம்பிக்கை கொண்டோம். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மன்னிக்கச் செய்வாயாக. ரப்பனா வஆத்தினா மா வஅததனா அலா ருசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். யா அல்லாஹ், இன்னும் உன் தூதர்கள் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மறுமை நாளின் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்கு மீறமாட்டாய். ஆமீன்.